Hello creators, welcome to Green Heaven YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி இந்த மாதிரி 3D line effect வந்து After Effectsல create பண்ணேன்னு. So let's learn it. ஃபஸ்ட்டுக்கு நியூ காம்போசிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு இந்த நியூ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. 3D லைன் வந்து பார்க்க போகிறோன்னா இதை செட்டிங் அப்படியே வைக்க வித் அண்ட் ஹைட் உங்களுக்கு விருப்பமான வித் அண்ட் ஹைட் கொடுத்துக்கோங்க. கஸ்டம் அதுக்கப்புறம் ஃப்ரேம் ரேட் 30 கொடுக்க, ரெசல்யூஷன் ஃபுல் இப்போதே கொடுக்க, 2 ப்ளேபேக்கில் பார்ப்போம். அப்புறம் டியூரேஷன் ஒரு 10 செகண்ட் மாதிரி கொடுத்துக்கொள்வேன். 10 கடைசியில் 0.2 அது மில்லி செகண்ட். வெளியே கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஓகே கொடுங்க. இப்போ இந்த டைம்லைன் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி நியூ சாலிட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நேம் லைன்ஸ்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு பிளாக் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து ஃப்ராக்டல் நாய்ஸ்ன்னு அடிங்க. ஃப்ராக்டல் நாய்ஸ் அதை அப்படியே இழுத்து கொண்டு வந்து லைன்ஸ் லேயர் சொக்க விடுங்க. இப்போ அதை அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நாய்ஸ் டைப்பை சாஃப்ட் லினியர்லேருந்து பிளாக்கு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெர்ட் கொடுத்துக்கோங்க. கண்ட்ராஸ்ட் 450, அப்புறம் பிரைட்னஸ் -240. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மில் வைத்து யூனிஃபார்ம் ஸ்கேலை அன்டிக் பண்ணி ஸ்கேல் வித்துக்கு 50 கொடுங்க. 50 ஸ்கேல் ஹைட்டுக்கு 5000 கொடுங்க. 5000 கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போ காம்ப்ளெக்சிட்டி 6லேருந்து 6 வேணாம் 2 கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் எங்களுக்கு ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணணும். அதுக்காக மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதோட கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்செட் டர்பியூலன்ஸ்னு ஒன்றிக்கு அதுக்கு முன்னாடி உங்களோட டைம்லைன்லிக்க இண்டிகேட்டரை 0.5 கொண்டு வந்துட்டு எனக்கு y வேல்யூவை 0 கொடுத்துக்கோங்க ஆஃப்செட் டர்பியூலன்ஸில். அப்புறம் இங்கே ஸ்டாப் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசி இடத்துல டைம்லைன் இண்டிகேட்டர் வச்சுட்டு அந்த 0 கொடுத்த இடத்துல -20,000 கொடுங்க. இப்போ லைன்ஸ் வசக்க போகிற மாதிரிக்கு ரைட் எவல்யூஷன்ஸில் வைத்து இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வியூ வேணுமென்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி செட் பண்ணி கொண்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த லைன்ஸோட இன்டென்சிட்டியை கூட்டி கொள்ளணும். அதுக்கு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து கர்வ்ஸ் சர்ச் பண்ணி CURVE கர்வ் செலக்ட் பண்ணி அதை அப்படி எழுத்து கொண்டு வந்து லைன்ஸில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இழுத்து கொண்டு வந்து
இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதெல்லாம் கொலாப்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எங்களுக்கு இப்போ இதை கொஞ்சம் வேவி ஆயிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரிக்கு வேவி லைனாக மாற்றணும். அதுக்கு நாங்கள் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் வைத்து டர்புலண்ட் டிஸ்பிளேஸ் அந்த எஃபெக்டை போட்டுக்கொள்வோம். டர்புலண்ட். ஓகே, இந்த டர்புலண்ட் டிஸ்பிளேஸை ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுங்கள். இதில் அமௌண்ட் ஒரு 80 கொடுங்க. ஒரு சைஸ் 400 கொடுங்க. இப்போ எங்களுக்கு இதில் எவல்யூஷன் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த எவல்யூஷன் டாகுல் வச்ச ஆல்ட் கீயோட கிளிக் பண்ணணும். டைமன் அடித்து TIME எல்லாம் சிம்பிளாக இல்லை, டைமன் அடித்து ஸ்டார் கொடுத்து 70 கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ரெவல்யூஷன் அந்த வேவ்ல ஒரு வித்தியாசமான வேவ்ஸ் வர. ஓகே, அதை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நான் இப்போ இதில் இந்த போட்ட எஃபெக்டெல்லாம் கொலாப்ஸ் பண்ணி கொள்வதற்கு இங்கே வெறுமா எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணி Ctrl+A கொடுத்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கொலாப்ஸ் ஆகிட்டு மறுபடியும் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் வைத்து லினியர் வைப் ஒன்று கொடுக்கணும். லினியர் ட்ரான்சிஷன்லிக்கு லினியர் வைப் எடுத்து ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணுங்கள். ரைட், இப்போ இந்த டைம் லைனை ஃபஸ்ட் கீ ஃப்ரேமில் வச்சுட்டு ட்ரான்சிஷன் கம்ப்ரேஷனில் டாகுல் ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கு வேல்யூ 100 கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் லைனை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொண்டு ஒரு 10 ஃப்ரேம் கிட்ட வந்து இதுக்கு 25 கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட ஃபெதரை ஒரு 300 மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயிட் ஆங்கிளை -180 கொடுத்துக்கோங்க. இது மேலே ஃபேட் ஆகிக்கி. ஆனால் எப்படி தெரிஞ்சாலும் இந்த டாகுல் டிரான்ஸ்பரன்சி கிரைடர் ஆன் பண்ணினா இது டிரான்ஸ்பரன்சி ஆகிக்கு. ஆனால் எப்படி எங்களுக்கு வாங்கணும், அதுக்கு நாங்கள் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் வைத்து சாலிட் காம்போசிட்ன்ற ஒரு எஃபெக்ட் ஒன்றைக்கி சாலிட் காம்போசிட் அதை அப்படி ட்ராக் பண்ணி இல்லை ட்ராப் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ஒயிட் கலருக்கு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சி ரிமூவெல்லாம் ஹைட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இந்த லேயரை கொலாப்ஸ் பண்ணிக்கொண்டு இந்த லேயரை செலக்ட் பண்ணி 3D கொடுத்துக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி நியூ கேமரா கொடுத்து 20 mm ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ லைன்ஸ் லேயரை செலக்ட் பண்ணி R கொடுத்துக்கோங்க. R கொடுத்து எக்ஸ் வேல்யூவை ஒரு -90 கொடுத்துக்கோங்க. இப்போ கீபோர்டில் அந்த லேயர் மறுபடியும் செலக்ட் பண்ணி கீபோர்டில் P ப்ரெஸ் பண்ணி பொசிஷன் எடுத்து இதை டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த
லேயரை செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்து ஸ்கேல் எடுத்து இந்த லிங்கை அன்லிங்க் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் லீக்கியா 100 வெளியே 300 கொடுத்து கொண்டு என்டர் கொடுங்க. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கு ஒரு கலர் ஒன்று கொடுக்கணும். அதுக்கு இந்த லைன்ஸ் லேயரை செலக்ட் பண்ணிக்கும் போது எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்டில் டிண்ட் அண்ட் சர்ச் பண்ணணும். TINT டிண்ட். இப்போ இந்த கலர் கரெக்ஷன் லீக்கிய டிண்ட்டை ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஒயிட்டை செலக்ட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான கலரை கொடுங்க. நான் க்ரீன் கலர்னு கொடுக்கு. ஓகே, அதுக்கு போகிற இன்னொரு எஃபெக்ட் ஒன்று போடுது. அதுக்கு வந்து மோஷன் டைல், இந்த ஸ்டைலைஸ் கேட்டகரிக்குள்ளிக்க மோஷன் டைலில் இழுத்து கொண்டு வந்து ட்ராக் பண்ணிக்கொண்டு இதில் ட்ராப் பண்ணிக்கோங்க. இதில் அவுட்புட் வித் 300 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட்லிக்கு 100 வெளியே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த லேயரை Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த டூப்ளிகேட் பண்ண லேயரில் கலரை மாற்றிக்கோங்க. சாலிட் கலரை, சாரி டிண்ட் லீக்கிய கலரை. நான் இன்னொரு கலரும் கொடுத்துக்கோங்க. நான் தெரிஞ்ச கலரும் கொடுக்க. இப்போ இந்த லைன்ஸில் எஸ் கொடுத்து ஸ்கேல் எடுத்து இதுக்கு 57 லீக்கியத்தை -57 கொடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த லேயரை ரீநேம் பண்ணிக்கொள்ளலாம். தேர்ட் லேயர் லீக்கியதை தேர்ட் லேயரை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து க்ரீன் லைன்ஸ், செகண்ட் லேயரை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்து கோல்டு லைன்ஸ். இப்போ கோல்டு லைனில் செலக்ட் பண்ணி P கொடுத்து பொசிஷன் எடுத்து அதில் எக்ஸ் வேல்யூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பள்ளத்தில் ஏற இது வருஷத்துக்கு கொண்டு வந்தா சரி. பள்ளத்தில் ஏறலிக்கிற க்ரீன் லைனை காட்டில இந்த டாகுல் ஸ்விட்சை ஆன் பண்ணி பிளெண்டிங் மோடில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பள்ளத்துலேயே க்ரீன் லைனை காட்டு. இதை கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணிக்கோ. ரைட், அதில் க்ரீன் லைனை மேலே அசோக்காக்கிக்கோங்க. இப்போ இந்த பழத்துலிக்கு லேயரை கொஞ்சம் நகர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு கோல்டு லைன் வந்து அதுக்கு பிறகு க்ரீன் லைன் வர மாதிரி. மறுபடியும் இந்த லேயர் ரெண்டையும் செலக்ட் பண்ணி Ctrl D கொடுத்துக்கோங்க. இப்போ இதை மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டு அந்த கோல்டு லைன் 2 க்ரீன் லைன்ஸ் 2 அது ரெண்டு
செலக்ட் பண்ணிக்கும் போது கீபோர்டில் P கொடுத்துக்கொண்டு பொசிஷன் எடுத்து எக்ஸ் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீவியூ விலங்கு இல்லாட்டி டைம்லைன் ஹெட்டை இந்த நடுவில் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் அப்ஸ்கேல் பண்ணிக்கொள்வேன். மெஷின் ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால நான் இந்த ரெசல்யூஷனை குறைச்சிக்கொள்வேன் குவார்ட்டருக்கு. உங்களுக்கு வேணுமெண்டா இன்னும் டூப்ளிகேட் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். ஸோ நாம் இப்போ 3D லைன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைனலி நாங்கள் 3D லைன்ஸ் எஃபெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த புதிய கண்டென்ட்டோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி.